சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொளியை முழுமைக்கும் பாருங்க. தவேக மற்றும் அதிமுக கூட்டணி வெற்றி வெற்றி 2026 தேர்தலில் தவேகவுடன் அதிமுக கூட்டணியா, முதலமைச்சராக விஜய், இதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். அரசியலில் மிகப்பெரிய ஒரு திருப்புமுனை. இதை பற்றி பார்ப்பதற்கு முன்பு இது போல அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 2026க்கான தேர்தலானது முடிந்திருந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா தற்பொழுது தேர்தலுக்கான முடிவானது வெளியாக இருக்கிறது. அதாவது பார்த்தீங்கன்னா தவேக தலைவர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா தற்பொழுது பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான தொகுதிகளை கைப்பற்றி முன்னிலையில் இருக்கிறாரு. 107 தொகுதியில் கைப்பற்றிருக்காரு. அதாவது விஜய் அவர்கள் கட்சி தொடங்கும் போது ஏகப்பட்ட விமர்சனங்கள். அதாவது விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா சினிமாவில் இருந்தவர், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓட்டாகாது அப்படின்னு சொல்லிட்டு விமர்சித்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சம்பவங்களை சம்பாதிச்சா, அதாவது கரூர் இன்சிடென்ட் ஆகட்டும், இந்த த்ரிஷா விவகாரமாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இன்சிடென்ட்டை விஜய் அவர்கள் சந்தித்த போது பார்த்தீங்கன்னா தற்பொழுது விஜய் அவர்கள் ஜெயிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா ரியலைஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது யாருக்கு ஓட்டு போட்டால் தமிழகத்தில் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி பார்த்தீங்கன்னா தற்பொழுது தவேக அப்படின்ற கட்சி, புதிய கட்சியை மாற்றத்துக்கான ஒரு அரசியலாக பார்த்தீங்கன்னா இது இருக்கிறது. மாற்றத்துக்கான ஒரு தேர்தலாக இதை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். தற்பொழுது பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் பெரும்பான்மையை நிரூபிக்கவில்லை. ஒருவேளை பெரும்பான்மையை நிரூபித்திருந்தால் அவர்தான் முதல்வர் அப்படின்றத அவர் கையில் எழுதி கொடுத்துருக்கலாம். ஆனால் இப்போது பெரும்பான்மையை நிரூபிக்காமல் இன்னும் சின்ன சின்ன கட்சிகளுக்கு விஜய் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். அப்படி இல்லைனா அதிமுக அப்படின்ற பெரிய கட்சியுடன் பேச்சுவார்த்தை நடத்தலாம். ஏன்னா அதிமுகவுடன் விஜய் அவர்களுக்கு எந்த ஒரு முன் விரோதமும் கிடையாது. அதனால் பார்த்தீங்கன்னா அதிமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும், இல்லை என்றால் பாமகவிடம் 5 சீட்டுகள் இருக்குது, விசிகாவிடம் பார்த்தீங்கன்னா 4 சீட்டுகள் இருக்குது, தேமுதிகவிடம் 1 அல்லது 2 சீட்டுகள் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கைப்பற்றினாலே விஜய் அவர்கள் தமிழகத்தில் ஆட்சி அமைக்க முடியும். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த தொகுதிகள்லாம் கைப்பற்றுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வகுப்பு போவதில்லை. ஒருவேளை வச்சாங்கன்னா கண்டிப்பாக விஜய் அவர்கள் சிஎம் ஆக முடியாது. ஆனால் இவங்க வைக்க மாட்டாங்க, சரிங்களா? அதனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விஜய் தான் தமிழகத்துடைய முதல்வராக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எந்தெந்த கட்சியுடன் கூட்டணி வகுக்க போகிறாரு, ஒன்று பாமக, இல்லை அதிமுக, இல்லைன்னா பார்த்தீங்கன்னா விசிகா அப்படின்ற மாதிரி தான் விஜய் அவருடைய ப்ரொபோசல் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் யாருடன் கூட்டணி வகுக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் சுவாரஸ்யமான அரசியல் உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி மக்களே. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.